ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக திரித்துவ தேவன், அதாவது ட்ரினிட்டி நேச்சர், அந்த ஒரு ஸ்பாவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதை பற்றி கேட்ட உடனே ஏதோ பைபிள் ஸ்டடி அப்படி நினச்சிடக்கூடாது. ஆனால் இது விசுவாசிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஏன்னா இந்த கிறிஸ்தவ உலகத்தில் கள்ள உபதேசம் அப்படிங்கிறது முதலாக ஆரம்பித்ததே இந்த ஒரு கொள்கைக்கு மாற்று கருத்தாகத்தான் ஆரம்பித்தது. ஸோ அதனால் வேத வசனத்திலேருந்து இது அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் நிறைய வசனத்தை புதிய ஏற்பாட்டிலேருந்து காமிக்க போகிறேன். அதாவது நான் சொல்லுகிற வசனங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் திருத்துவ தேவனை பார்க்க முடியும். அதாவது ஒரே தேவன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். புதிய ஏற்பாட்டிலேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து கற்றுக்கொண்டோம். இந்த ஒரே தேவன் எப்படி 3 தேவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இன்றைக்கி புதிய ஏற்பாடில் நடந்த சில சம்பவங்கள், அதுக்கப்புறம் இயேசு சுவாமி என்ன சொன்னார், அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க இந்த திரித்துவ தெய்வத்தை பற்றி அப்படிங்கிற காரியத்தை குறித்தெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு காரியத்தை உங்கள் முன்னே உங்களுடைய டேக்அவே, அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது நடந்த ஒரு காரியம். மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு குமாரனாகிய தேவன் ஞானஸ்நானம் பெறுகிறார். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தம், என்னது, நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் புறாவை போல இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், குமாரனாகிய தேவன் ஞானஸ்நானம் பெறுவதை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவிய தேவன் இவர் மேல் இறங்குகிறத பார்க்குறோம். திரித்துவம் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இன்னும் ரொம்ப கொஞ்சம் அப்போஸ்தலர் காலத்துக்கு போனோன்னா, எப்பொழுதும் நமக்கு பேசிக்காக நமக்கு பிடிச்சது ஆசீர்வாதம் தானே. ஸோ கடைசியாக சர்ச் விட்டு வெளியே வரும்போது ஒரு ஆசீர்வாதம் கூறுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது அப்போஸ்டலிக் பெனிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வருது? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து வருது. அந்த பெனிடிக்ஷனில் கூட பாருங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், இயேசு கிறிஸ்து திரித்துவ தெய்வத்தின் 2வது நபர், தேவனுடைய அன்பும், பிதாவாகிய தேவன் திரித்துவத்தின் 1வது நபர், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், திரித்துவத்தின் 3வது நபர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அப்போ நம்மளோட ஆசீர்வாதமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரித்துவ தேவனை மையப்படுத்தியே அப்போஸ்தலர்கள் அங்கே எழுதி வச்சிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நமக்கு ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார்ல, ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லும்போது கூட அவர் சொன்ன ஃபார்முலா பாருங்களேன். அவர் என்ன சொல்லிட்டு ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார்? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் எப்படி சொன்னார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போது பேப்டிசம் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிற அந்த இடத்துலையும் திரித்துவ தேவனினுடைய அந்த பிரசன்ஸை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்களுடைய ஆசீர்வாத ஃபார்முலா அந்த இடத்துலையும் பார்க்கும் பொழுது திரித்துவ தேவனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த இடத்துலையும் திரித்துவ தேவனை பற்றி குறிப்பிட்டிருப்பதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவே அவருடைய டீச்சிங், அவருடைய போதனைகளை கூட இந்த காரியம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருவதை பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். லூக்கா 12வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன், அப்படின்னா மனுஷனுக்கு முன்னே என்ன மறுதலிக்கிறவன், தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவன். அங்கே யார் மறுதலிப்பா? யாருக்கு முன்னே? தேவனுடைய தூதர்களுக்கு முன்பதாக. அங்கேன்னா பரலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே யார் இருப்பாப்போம்? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டது. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு, அதாவது இவருக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்கிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அப்போ ஒரே வசனத்தில் பிதாவாகிய தேவனை பற்றி, அதாவது பரலோகத்தில் மறுதலிக்கப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. குமாரனாகிய தேவன் தான் இதை சொல்கிறாரு. பரிசுத்த ஆவிக்கு ஆனவருக்கு விரோதமாக பேசப்படும் தூஷணம் அப்படிங்கிற காரியமும் வருது. ஒரே வசனத்திற்குள்ளாக திரித்துவ தேவனை நம்ம பார்க்குறோம். இனி யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எப்படி சொல்கிறாருன்னா,
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் குமாரனாகிய தேவன். யாரை வேண்டிக் கொள்வேன்னு சொல்கிறது? பிதாவாகிய தேவனை. நீங்கள் உடனே இப்போ 2 பேரில் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். பட் இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த திரித்துவ தேவனுடைய ப்ரெசன்ஸை பார்க்குறேன், அதை தான் காமிக்க விரும்புகிறேன். ஸோ பிதாவாகி தேவனை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், அதாவது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் குமாரனாகிய தேவன். யாரை வேண்டிக் கொள்வேன்? பிதாவாகிய தேவனை வேண்டிக் கொள்வேன். அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி திரித்துவ தெய்வத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறத பார்க்குறோம். சரி, அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர்களை முதல்ல நம்ம பவுல் என்னென்ன சொன்னாரோ சொல்லி வாசிக்கிறேன் பாருங்களேன். பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில், இந்த 12வது அதிகாரத்தில் ஒரு வரத்தை பற்றி தான் பேசுவோம், நம்ம இதையே பார்த்து பழகிட்டோம். அதே மாதிரி இந்த முந்தின வசனம் சொன்னல ஆவியானருக்கு விரோதமான தூஷணம் அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, யாரை பற்றினாலும் பேசு, ஆவியானரை பற்றி பேசாத அப்படின்றோம். அது பேசிக்காக என்ன பின்னணி அப்படின்னா, ஆவியானவருடைய அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு, ஏன்னா ரட்சிப்புக்கு பரிசுத்த ஆவியானவரினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அந்த சத்தத்துக்கு, அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு செவி கொடுக்கல, அவர் பாவத்தை பற்றி உணர்த்தும் போது உனக்கு புரியலை அப்படின்னா அவரை நீ அலட்சியம் பண்ணணுன்னா அவ்வளோதான்ப்பா அவங்க எதி ரட்சிப்பே அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சரி, இங்கே இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது வரத்தை பற்றி தான் பார்க்குறோமே தவிர அங்கே திரித்துவ தேவன்கிற ஒரு காரியம் இருக்குங்கிறத நான் பார்க்குறதே இல்லை. பிரதர் உங்கள்கிட்ட என்ன வர இருக்குது பிரதர்? இந்த வரத்து பிரதர் அதெல்லாம் தாண்டி நிறைய சத்தியம் இருக்குது பிரதர், நான் கொஞ்சம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே அப்படின்னா வரங்களை தருகிறவர் ஆவியானவர். ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கர்த்தருங்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கு. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றை நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள் 3 காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே வசனத்தில் வரங்கள் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரும், ஊழியங்கள் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தர், அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும், கிரியைகள் என்று சொல்லப்படும் பொழுது அதாவது ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே பிதாவாகிய தேவனை பற்றி பவுல் எழுதுகிறார். இனி எபேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி, ஒரே வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார், பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே, யாருடைய ஆவியினாலே? பிதாவினுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ ஒரே வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவருடைய பிதா அப்படின்னு பிதா வந்தாச்சு, பிதாவினுடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்லி ஆவியானவர். அப்போ ஒரு வசனத்துக்குள்ள பவுல் எழுதும் பொழுது திரித்துவ தெய்வத்தினுடைய 3 நபர்களையும் அங்கே குறிப்பிடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். 3 பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் பர்சன், அதாவது ஒரே ஆள் இல்லாமல் தனித்தனி நபர்களாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே எபேசியர் 4வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, 4வது அதிகாரம் 4வது வசனத்துலேருந்து 6வது வசனத்து வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒரே ஆவின்னு சொல்கிறாரு, ஒரே கர்த்தர்னு சொல்கிறாரு, ஒரே தேவனும் பிதாவும் சொல்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 காரியத்தையும் எழுதுகிறார். சரி, பவுல் எழுதிட்டாரு. பவுல் ஏசுவான கூட இருந்தாரா அப்படின்னா நம்ம சரி அந்த காலகட்டத்தில், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லை. ஆனால் 3.5 வருஷம் யார் இருந்தாலும் பேதுரு இருந்தார். சரி, அவர் என்ன சொல்கிறாரு கேட்கலாமே. அவருடைய ஃபஸ்ட்டு பிரசங்கம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்கேயே அவர் 32வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்களேன். இந்த இயேசுவை, எந்த இயேசுவை? இப்போ யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கணும்? அந்த இயேசுவை, எங்களோட மாம்சத்தில் இருந்து அந்த இயேசுவை எழுப்பினது யாரு? தேவன் எழுப்பினார். இயேசுவை தேவன் எழுப்பினார். இப்போ இந்த இயேசு எங்கே இருக்கிறாரு? அந்த தேவனுடைய வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, அதாவது நீங்கள். அப்போ ஒரே இடத்துல இந்த இயேசு, உயர்த்தப்பட்ட இயேசு, எழுப்பினது யாரு? பிதா. எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்தில். அப்புறம் இப்போ நமக்கு யார் இருக்கா? அதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 3வது நபராகிய பரிசுத்த ஆவியை தேவனை நீங்கள் பெற்று அப்படின்னு இருக்கு. ஒரே வசனத்தில் அந்த பிரசங்கத்தில் சொல்றார். இன்னும் அவருடைய எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, நான் ஏற்கனவே சொன்னல ஆவியானவர் பரிசுத்தமாகுதல் இங்கே இருக்கு பாருங்க, ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இந்த ரட்சிப்பு, இதை குறித்து பின்னால் படிக்க போகிறோம். இந்த ரட்சிப்புங்கிற காரியத்தில் பாருங்க 3 பேரையும் சேர்க்கிறாரு. பிதா முன்னறிந்தார், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி பரிசுத்தமாகுதலை அங்கே நடப்பிக்க செய்தார். எதனால்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், குமாரனாகிய தேவன் 3 சேர்ந்து எனக்கு ரட்சிப்புக்கு வழிவகுத்தாங்க அப்படிங்கிற காரியத்தை அங்கே எழுதுகிறார். அதையும் தான் இன்னொரு வசனம் சொல்கிற பாருங்களேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில்,
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த வசனத்தை பார்த்த உடனே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். கிறிஸ்து, தேவன், ஆவியானவர் 3 பேரும் ஒரே வசனத்தில் வராங்க. சரி, பவுல்கிட்ட கேட்டுட்டோம், பேதுருட்ட கேட்டுட்டோம், இன்னொரு சாட்சியை வச்சு உறுதிப்படுத்திடலாமா? சரி, யோவான்கிட்ட கேட்போமே. 1 யோவான் 3வது அதிகாரம் 23வது வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். நாம் அவருடைய குமாரன். அப்போ அவருங்கிறது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. அவருடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசமாயிருந்து, அவர் யாரு? பிதா நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கற்பனை, பிதாவுடைய கற்பனை. ஸோ பேசிக்காக இந்த வசனத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிதாவையும் பார்க்க முடியுது, குமாரனையும் பார்க்க முடியுது. பிரதர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனம் கீழே படித்து பாருங்கள். 23 படிச்சிங்கல்ல, 24 படிச்சிங்கன்னா அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இன்னும் ஒரே ஒரு சாட்சி. யூதா 20வது வசனம், ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 20வது வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணின்னு இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம ஆட்கள் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சரி, இந்த இடத்துல திருத்துவத்தை பற்றி சொல்கிற மாதிரிங்களேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 21 தேவனுடைய அன்பிலே. அப்படி கீழே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற. ஜெபம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, அன்பு தேவனுடைய அன்பு, இரக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம். இதெல்லாம் பேசிக்காக சால்வேஷனை குறிக்குது. அப்படி 3 பேரையும் எங்கே சேர்க்கிறத பார்க்க முடியும். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணினா என்ன அர்த்தம்? அவருடைய சித்தத்தின்படி, ஆவியானவருடைய சித்தத்தின்படி, ஆவியானவர் சொல்லுகிறதின்படி, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி சேர்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் பேசிக்காக இங்கே 3 பேரையும் உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த எல்லா வசனங்களையும் நீங்களும் பலமுறை படிச்சிருப்பீங்க, நம்மளும் பலமுறை படிச்சிருப்போம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒரே வரி தான், ஒரே வரியில் 3 நபர்களுமே அங்கே குறிப்பிடப்பட்டதை பார்க்குறோம். பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஒரு ரிலீஜியஸ் ரீடிங்காக இல்லாமல் தேவன் எழுதி வைத்திருக்கிற பொக்கிஷம் எப்படி உங்கள் உயிரை எப்படி படிப்பீங்க. வண்டி பாதை எங்கே இருக்குது, எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம், புரியுதோ புரியலையோ ஒரு லாயர்கிட்டையாவது போய் கேட்டு படித்து தெரிஞ்சுப்பீங்களே, அதை விட மிகப்பெரிய உயில் இந்த உயிலுங்க. இந்த உயிலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்னா உங்கள் இடத்துல பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கட்டிடுவான். எப்படி அந்த உயிரை புரிஞ்சுக்கலனா அதே மாதிரி இந்த உயிலை நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கலை அப்படின்னா நம்மளுடைய விரோதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் நம்ம குடும்பத்துக்குள்ளே, நம்ம வாழ்க்கைக்குள்ளே தலையை நீட்டிடுவான். அதனால் இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவோம், சத்திய வேதத்தை அதிகமாய் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரே வாக்கியத்தில் கூட ஆண்டவரே நீங்கள் என்ன அழகாக உங்களுடைய ஆவியானவரை கொண்டு இந்த சத்தியத்தை புரிவதற்காக எளிதாக எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு இன்னும் இது மேலே அதிக வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின் மேல் வாஞ்சை, இது எனக்கு என்னுடைய தகப்பன் எழுதி கொடுத்த ஒரு பத்திரம் என்கிற அளவுக்கு அதை நேசிக்கவும் அதை வாசிக்கவும் இல்லை ஆண்டவரை, இதையே நாங்கள் சுவாசிக்கவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.